அன்பு பெரியோர்களே, எனது அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தினம் வருடம் முதல் நாளான 1ஆம் தேதி ஆகிறது. புத்தாண்டு, உலகமெல்லாம் புத்தாண்டை கொண்டாட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். முதல் கடவுள் வாழ்த்தாக திருக்குறளில் நாம் படிக்க இருப்பது முதல் குறள். குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மீண்டும் வாசிக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதன் சுருக்கம் இறைவனே மூல ஆதாரமான முதல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எப்படி எடுத்திருக்காருன்னா முதல்வன் அப்படின்னு எடுத்துட்டார். இறைவனே மூல ஆதாரமான முதல்வன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல இறைவனே என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. இதன் பொருள் ஆசிரியர்கள் எவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்க. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை, அதாவது ஆவை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. இங்கே கடவுளை அப்படின்னு சொல்றாரு என்று மூத்த ஆசிரியர் குறளுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். இதன் சொற்பொருள் பார்ப்போம். அகர ஆ என்னும் எழுத்து. முதல எழுத்துகளுக்கெல்லாம் முதலில் தோன்றியது. எழுத்தெல்லாம் எல்லா எழுத்துகளுக்கும் முதன்மையான எழுத்தாக ஆ என்னும் எழுத்து தோன்றியது. ஆதி ஆதி காலத்தில். பகவன் கடவுள். முதற்றே முன்கொண்டே தோன்றியது. உலகு உலகம். இது சொற்பொருள். இப்போ நம்ம ஆய்வு செய்வதன்படி இந்த குறள் வழி பார்த்தோமானா, எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதன்மையாக கொண்டு செயல்படுகின்றன. ஒரு சான்று பார்த்தோம்னா க, இது உயிர்மெய் எழுத்து. இப்போ க ஈக்குவல் டு இக்கு கூட்டல் ஆ, இக்க. அப்போ மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரையாகவும் உயிரெழுத்தாகிய ஆ முழு மாத்திரையாகவும் இங்கே ஒலிக்கிறது என்பது சரி. அதுபோலவே ஆதி பகவன் என்றால் சமஸ்கிருத வார்த்தை என்றும் இது கடவுள் என்னும் சொல்லை குறிக்கிறது. அதனால்தான் கடவுளை முதன்மையாக கொண்டு உலகம் செயல்படுகின்றன என குறள் வழி நம்பப்படுகிறது. இப்போ இந்துத்துவத்தை எடுத்துக்கிட்டோம்னா இறைவன், ஆண்டவன், கடவுள் என்றே சொல்லுகிறார்கள். மற்ற மதங்களும் இதை தொடர்ந்து ஆண்டவர், கடவுள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ கடவுள் என்ற சொல்லையே நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த குறள் வழி நம்பப்படுகிறது. இதை மீண்டும் நம்ம ஆய்வுக்கு கொண்டு வரலாம். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.